Hi everyone, welcome back to BanuSamee kitchen. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கும் சரி இல்ல ஆஃபீஸ் போறவங்களுக்கும் இது ஒரு பெஸ்ட் ரெசிபினே சொல்லலாம். கண்டிப்பா லஞ்ச் பாக்ஸ் காலியா தாங்க வரும். இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாதத்தை வடிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மலா சாப்பிட்ற அரிசியா இருந்தாலும் சரி இல்ல பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணலாங்க. நான் இந்த ரெசிபி வந்து 2 பேருக்கு செய்ய போறேன். சாதத்தை வடிச்சு ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. ஆறட்டும். எடுத்துக்கோங்க. இதுல 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு புதினா, 7ல இருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இங்க பச்சை மிளகாய் சேர்க்கல, நீங்க 2 பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 இன்ச்சு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துட்டு அடுப்பு தீயை மிதமான சூட்டுல வச்சிருக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து ஒரு லைட் பிங்க் நிறத்துல வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம இதுல வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், குடமிளகாய், கொஞ்சமா பட்டாணி. உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ நீங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸாவே இதுல நீங்க சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் நான் சேர்த்திருக்கேன். ஏன்னா ஜாஸ்தியா வெஜிடபிள் செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து கிரன்ச்சியா இருந்தாலே நல்லா இருக்குங்க. அதனால 1 நிமிஷம் மட்டும் இதை ஹை ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம இதுல அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை இதுல சேர்த்துருங்க. நம்ம அரைச்ச அந்த கொத்தமல்லி, புதினாலாம் இருந்தது பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க. அந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் இப்ப நாம இதுல வடிச்ச அரிசியை 1 கப் அளவுக்கு அரிசியை நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுவும் 2 பேருக்கு நீங்க கட்டி கொடுக்கலாம். நீங்க ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 2 கப் அளவு கூட சாதத்தை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. கடைசியா இதுல கொஞ்சமா லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுருங்க. ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான கிரீன் புலாவ் நமக்கு ரெடி ஆயாச்சுங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆஃபீஸ் போறவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. இது கூட நீங்க எந்த சைட் டிஷ்ஷும் வைக்க தேவையில்ல, வெறும் தயிர் பச்சடி வச்சாலே போதும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோல நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.